இன்றைக்கு நாம் முருகப்பெருமான் பற்றிய முழுமையான வரலாற்றை, அவருடைய பிறப்பிலிருந்து இன்று வரை உள்ள மெய்ச்சில் இருக்கும் வரலாற்றை பார்க்க போகிறோம். முருகப்பெருமான் என்பவர் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் சக்தியில் உருவானவர். அசுரன் சூரபத்மனை அழிக்க இந்த தெய்வீக சக்தியை சோதனை செய்ய தேவையான சக்தியாக உருவாக்கினார்கள். சிவனின் மூக்கு மூச்சில் வெளிவந்த 6 தீக்கணல்கள் சரவண பொய்கை என்ற புனித நீரூற்றில் விழுகிறது. அங்கு 6 கார்த்திகை பெண்கள் ஒவ்வொன்றாக சேர்ந்து முருகனை வளர்க்கின்றனர். இதனால் அவருக்கு 6 முகன் என்று பெயர் வழங்கப்பட்டது. முருகன் ஒரு நாள் வேலாயுதம் பெறுகிறார். வேலாயுதம் பெற்ற பின் சூரபத்மனை எதிர்த்து போர்க்களம் எடுக்கிறார். அந்த போரில் சூரபத்மனை அழித்து அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றுகிறார். இப்பெயர்ச்சியின் நினைவாக முருகனின் வாகனமாக மயில் பயன்படுத்தப்படுகிறான். இதுதான் சூரசம்ஹாரம், சஷ்டி விரதத்தின் முக்கிய நிகழ்ச்சி. சரி, முருகன் இருக்கும் அறுபடை வீடுகளை பற்றி பார்ப்போம். திருப்பரங்குன்றம் தேவசேனையுடன் திருமணம். திருச்செந்தூர் சூரபத்மனை அழித்த இடம். பழனி கோபத்தில் தனது குடும்பத்தில் இருந்து விலகி தனியாக வாழ்ந்த இடம். சுவாமிமலை ஞானத்தை சிவபெருமானுக்கே கூறிய இடம். திருத்தணிகை பழமுதிர் சோலை வள்ளியுடன் வாழும் இடம். முருகன் 2 மனைவியர் உள்ளவர். தேவேசேனா வானுலகத்தைச் சேர்ந்தவர், இந்திரனின் மகள். வள்ளி பூமியில் பிறந்த பழங்குடி மகள். இது சமத்துவத்தின் அடையாளம். விண் மண் இரண்டும் ஒன்றாக இணையும் தன்மை. முருகன் சுவாமி மலையில் சிவபெருமானுக்கே ஓம் என்ற மந்திரத்தின் பொருளை எடுத்துரைத்தார். எனவே அவருக்கு ஞான கடவுள் மற்றும் குரு முருகன் என்றும் அழைப்பு. பழனியில் முருகன் அறிவே முதலாம் எனும் உண்மையை நமக்கு காட்டுகிறார். தமிழ்நாடு மட்டுமல்ல, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, மியன்மார் போன்ற நாடுகளிலும் முருகன் கோயில்கள் உள்ளன. மலேசியாவில் உள்ள பாட்டு கேவ்ஸ் உலகின் மிகப்பெரிய முருகன் சிலை. இலங்கையின் கதிர்காமம் மிகவும் புகழ்பெற்ற தலமாக இருக்கிறது. திருப்புகழ், அருணகிரிநாதர், பாலதந்தாயனார் போன்றவர்கள் முருகனை புகழ்ந்த பாடல்களை இயற்றினர். கந்த சஷ்டி கவசம், வேல் முருகா போன்ற பக்தி பாடல்கள் இன்று வரை மக்கள் மனதில் ஒலிக்கின்றன. முருகன் என்பது தமிழர்களின் உள்ளத்தின் ஒரு பகுதி. அவரை நோக்கி ஒரு வழிபாடு செய்தாலே மனம் தெளிவாகிறது. பக்தியில் அமைதி, பாசத்தில் சக்தி. முருகனுக்கும் விநாயகருக்கும் ஒரு அற்புதமான சம்பவம். உலகத்தை சுற்றி பரிசு வாங்கும் போட்டியில் முருகன் பறந்து சென்றார். விநாயகர் தந்தை தாயை சுற்றி நீங்கள் தான் என் உலகம் என்றார். பரிசு விநாயகருக்கு கிடைத்தது. கோபத்தில் முருகன் பழனிக்கு சென்றிருந்தார். கந்த சஷ்டியின் அர்த்தம் என்ன தெரியுமா? கந்த சஷ்டி கவசம் 248 வரிகள் கொண்ட ஒரு ஆன்மீக கவசம். தினமும் சஷ்டி விரதத்தில் ஓதினால் எதிரிகள் விலகுவார்கள், மன அமைதி கிடைக்கும். பக்தியில் பாதுகாப்பும் உறுதியும் உண்டு. தைப்பூசம் வேல் பெற்ற நாள். சூரசம்ஹாரம் சூரபத்மனை அழித்த நாள். சஷ்டி விரதம் 6 நாட்கள் நோன்பு. பங்குனி உத்திரம் திருமண விழா வள்ளி தேவசேனா. சிலர் காலையில் 4 மணிக்கே எழுந்து முருகன் பாடல்கள் பாடுகிறார்கள். மலேசியாவில் சிலர் வேல்துளி, காவடி, பால் நிறைய குடங்கள் கொண்டு தவம் செய்கிறார்கள். சிலர் நடைகால் யாத்திரை மேற்கொள்கிறார்கள். முருகன் என்பது தமிழன். தமிழில் பிறந்த, தமிழில் வளர்ந்த தெய்வம். சங்க இலக்கியத்திலும் சித்தர்களிலும் முருகனுக்கே மேலான புகழ் இல்லை. தமிழர்களின் ஆன்மீக அடையாளம் முருகன்தான். முருகனின் பாடல்கள் என்பது சாதாரண கலை அல்ல, அது ஒரு மருத்துவம் போன்றது. உதாரணமாக திருப்புகழ் பாடல்களில் வரும் ராகங்கள் நம்முடைய மனதை அமைதிக்கு கொண்டு வரும் திறனுடையது. அருணகிரிநாதர் பாடிய முத்தை தரு பதியான் என்ற பாடல் சுவாமி பக்தியில் உள்ள ஆனந்தத்தை பறைசாற்றுகின்றது. முருகனின் காவடி சடங்கு என்பது மிகவும் விசித்திரமான ஒரு ஆன்மீக பயணம். இந்த காவடியை தூக்குவது என்பது உடலை மட்டுமல்ல, மனதையும் கட்டுப்படுத்தும் பயிற்சி. இதை செய்யும் பக்தர்கள் உணவு, துயில், கோபம் என அனைத்தையும் துறந்து ஒரு துறவியாக வாழ்கின்றனர். முருகன் பற்றிய பக்தி சித்தர்கள் வழியாக மேலும் பரவியது. பட்டினத்தார், பூம்புகார் சித்தர், திருமூலர் இவர்கள் அனைவரும் முருகனை தங்கள் உள்ளத்தில் வைத்திருந்ததை காணலாம். இவர்கள் பாடிய வரிகளும் தியான முறைகளும் இன்று வரை பலரின் மனதில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. மேலும் இதுபோன்று சுவாரஸ்யமான வீடியோக்களை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.